கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தியானமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். போன மாதத்திலையும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய வேலைக்காரராக நினச்சிக்கிறாங்க. ஆவியானவரே வாரமுன்னா வரணும், இல்லைங்க ஆண்டவர் போதும் ஆண்டவர்னு சொன்னால் நின்றுக்கிறணும், அவங்க கூப்பிடும் போதெல்லாம் அவர் வரவும், வேணான்னு சொல்கிற போதெல்லாம் அவர் இருந்துக்கிறதுக்கு அவரை ஒரு சாதாரண ஒரு மனிதராகவோ இல்லை ஒரு வேலைக்காரரை போலவோ இல்லது தனக்கு பழக்கமானவர்களைப் போல ஆவியானவர் நடத்த நிறைய நேரம் நாம் நினைக்கிறோம். ஒரு சில நேரத்தை அது ஒரு சக்தி, ஒரு வல்லமையாக நாம் நினச்சிக்கிறோம். சபைக்கு வந்தால் மட்டும்தான் ஆவியானவர் வந்து இறங்குவார்னு நினச்சிக்கிறோம். இப்படி பலவிதமான தவறான கருத்துகள், தவறான போதனைகள், தவறான எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் தவறு என்று சொல்லி பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமில்லை, பரிசுத்த ஆவியானவர் ஏன், யார், எப்படிப்பட்டவருங்கிறது ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமில்லை, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு தேவை, ஏன் தேவை அப்படின்னு கேட்டோம். 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஒன்று, வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒருத்தங்க வசனத்தின்படி வாழவே முடியாது என்கிறத பார்த்தோம். அடுத்து, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் சாட்சியாய், தேவனுக்கு சாட்சியாய் வாழ முடியாது என்பதையும் நாம் பார்த்தோம். 3வது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதாவது ரகசிய வருகையில் உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ரகசிய வருகையில் போனோம்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போக முடியாதுங்கிறத நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையில் நாம் உயிர் தெழுந்து போக என்ன செய்ய முடியாது. நம்ம இயேசுநாதருடைய வருகையில், ரகசிய வருகையில் நாம் உயிர் தெழுந்து போக என்ன செய்ய முடியாது. செத்தவங்க உயிரோடு எழும்பணும்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும், உயிரோடு எழும்ப முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது வசனத்தின்படி வாழ பரிசுத்த ஆவியானவர் தேவை, சாட்சியாக வாழ பரிசுத்த ஆவியானவர் தேவை, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட, உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் தேவை. வருகையில் உயிர் தெழுகிறதுக்கு, அதாவது மரித்தவங்க உயிரோடு எழும்புறதுக்கு என்ன தேவை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பார்த்திங்கன்னா, இந்த 2வது வசனத்தை வாசிக்கும்போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கி ஆவியானவர் குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் எங்கே ஒழுங்கின்மை இருக்குதோ, எங்கே வெறுமை இருக்குதோ அங்கெல்லாம் இருள் இருக்கிறது. எங்கே ஒழுங்கின்மை இருக்குதோ, எங்கே வெறுமை இருக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்குது, இருள் இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தங்க ஒழுங்கில்லாமல் வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருள் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தங்க வெறுமையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒழுங்கின்மை இருக்குதுன்னு அர்த்தம். அதோடு கூட அங்கே இருள் ஆதிக்கம் இருக்கு என்று சொல்லி அர்த்தம். இப்போது இப்படிப்பட்ட இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்கே ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய சிருஷ்டிப்பு அங்கே உண்டாகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. வார்த்தை வருது, வெளிச்சம் உண்டாகிறதுன்னு வார்த்தை வந்த உடனே என்ன செய்யுது, வெளிச்சம் வர ஆரம்பிச்சு, இருள் விலக ஆரம்பிச்சிருது.
எங்கே இருள் நீங்கணுமோ சாத்தானின் வல்லமைகள் அந்தகார சக்திகள் அகல வேண்டும் என்று சொன்னான். வெறுமை மாறணும்னு சொன்னான். நம்முடைய இருள் அகலணும்னு சொன்னான். ஒழுங்கில்லாத நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடைமுறை எல்லாம் மாறணும் என்று சொன்னான். ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கிற இயேசு நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அப்போது வரும்பொழுது ஆவியானவர் நம்மை புது சிருஷ்டியாய் உருவாக்கி விடுவார். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒளிந்திடும், எல்லாம் புதிதாகிவிடும். அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ளே இயேசுநாதர் கிறிஸ்து இருந்தா, வார்த்தையாகிய இயேசு இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தங்க மேலே வார்த்தையாகி இயேசு இருந்தால் தான், இயேசுவை விசுவாசித்தான் தான், இயேசுநாதர் இருந்தால் மாத்திரம்தான் ஒருத்தங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற முடியும். இயேசு இல்லாமல் யாராலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவே முடியாது. அப்போது இயேசுநாதர் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்க வாழ்க்கை பழசெல்லாம் ஒளிஞ்சிரும். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எல்லாமே மாறிடும். இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா என்பது சந்தேகமான காரியமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அமைசுத்திரம் பவுல் சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரா? வாசம் செய்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்னா நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன்னு சொன்னால் தேவ மகிமை ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவியானவர் நிச்சயமாக எனக்குள்ளே இருப்பார். எங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம் கட்டுனாங்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவ மகிமையாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போது நமக்கு யார் ஒருத்தன் கிறிஸ்தவனா இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். மற்ற யாருக்கும் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்குள்ளே ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், வாசம் செய்ய மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். பாருங்க, இப்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவேல் 2:28 சொல்லும்போது, நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். மாம்சமான மனிதர்கள் யாவர் மேலேயும் என்னுடைய ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். ஏன்னா 1:2 ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் தேவ ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போது மாம்சமான யாவர் மீது ஒவ்வொரு மனுஷங்க மேலேயும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன் அப்படின்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரமாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சிலர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியானவரே வராமல் இருப்பாங்க, ஆவியானவரை பெறாமல் இருப்பாங்க, அந்த வல்லமையை பெறாமல் இருப்பாங்க, அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படாமல் இருப்பாங்க. காரணம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 9 13 வசனம் வரைக்கும் குறிச்சுக்குங்க. லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9 13 வரைக்கும் வசனம் இருக்குது. அதை வாசிக்கலாம். 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லிட்டு மேலே பாதி ராத்திரியில் எழும்பி போய் ஒருத்தர் என்ன செய்வானா, எனக்கு 3 அப்பங்களை கொடுங்கன்னு சொல்லி வருந்தி கேட்பான்னு சொல்லிட்டு கேட்குறவனுக்கு பெற்றுக்கிறவாங்கிறாரு. கேட்காதவனுக்கு என்ன செய்யாது? பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுனா தான் அவனுக்கு தட்டுறவனுக்கு திறக்கப்படும் சொல்லிட்டு 11வது வசனத்தை, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? ஒருத்தன் மகன் அப்பா கிட்ட போய் எனக்கு அப்பம் கொடுங்கப்பா, எனக்கு சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் யாராச்சும் கல் எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை மண் அள்ளி கொடுப்பாங்களா?
மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள், அதாவது தகப்பனாய் இருக்கிற பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும், வேண்டிக் கொள்ளணும், விண்ணப்பிக்கணும். அவரிடத்தில் கேட்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிற முடியும். நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெறாததுக்கு காரணம் கேட்கறது இல்லை. ஒரு சிலர் ஏன் கேட்கறது இல்லை? ஞானஸ்தானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டாருன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு சிலர் அப்படி நினைக்கிறாங்க, இயேசுநாதர் ஞானஸ்தானம் எடுத்து மூழ்கி கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டார், அதே போல் நான் தண்ணிக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எம்மையில வந்துட்டாருன்னு என்ன செய்கிறாங்க? அவங்க முடிவுக்கு வந்துடுறதுனால அவங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமான யாவருக்கும் என்ன செய்வார்? நான் என்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கேட்கணும். நிறைய பேர் அதை குறித்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து போதனையும் உபதேசமும் சத்தியமும் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போது கேட்குறவனுக்கும் கொடுப்பார். அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரில்ன பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்படி என்று சொன்னால் இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். யார் தேவனுக்கு கீழ்ப்படியலையோ அவங்களால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதும் இல்லை. முதலாவது கேட்கறது இல்லை, ரெண்டாவது கேட்டாலும் தேவனுக்கு என்ன செய்கிறது இல்லை? தேவனுக்கும் அவருடைய வசனத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படிதல் பலியை பார்க்கலும் செவி கொடுத்தல் தான் அவருக்கு உத்தமமாக இருக்கிறது. அல்லையா சொல்லுங்களேன். நினத்தை பார்க்கணும், கொழுப்பை பார்க்கணும், செவி கொடு. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் அவருக்கு உத்தமம்னு சொல்லுகிறார். உன் பலி அல்ல, உன் கீழ்ப்படிதல் தான் முக்கியம்ங்கிறாரு. இங்கே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தந்தருளுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்போஸ்தலர் 2:38 பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன செய்வீங்க? பெறுவீங்க. இப்போது ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்படி? பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கோங்க. அப்போ தான் பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ஒரு சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா ஞானஸ்தானமே எடுக்க மாட்டாங்க. பல வருடமாக சபைக்கு வருவாங்க. ஆனால் ஞானஸ்தான உடன்படிக்கை பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கென்று பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர்களால் பரிசுத்தாவின் வரத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது உங்களுக்கு அறிமுகமானவங்க தெரிஞ்சவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவங்க பெறாமல் இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் காரணமாக இருக்கிறது. இதை நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டது மாத்திரமில்லை, அப்படிப்பட்டவர்கள் சொல்லி வேத வசனத்தை திருஷ்டாந்தப்படுத்தி விளக்கம் சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென், சூத்திரம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளில் 10வது அதிகாரத்தில் 44 48வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் 44 48 வசனம் பார்த்தீங்கன்னா இந்த 10வது அதிகாரம்
கொர்நேலியுவை குறித்தும் கொர்நேலியுடைய வீட்டில் நடக்கிற சம்பவத்தை குறித்தும் அந்த அதிகாரத்தில் விலாவரியாக எழுதப்பட்டிருக்குது. பேதுருவோடு கூட கர்த்தர் ஆவியானவர் அங்கே இடப்படுகிறத தரிசனம் காண்பிக்கிறது குறித்தும் இந்த 10வது அதிகாரத்தில் இருக்குது. இவன் ஒரு என்ன சொல்ற 100க்கு அதிபதியாய் இவன் இருக்கிறான் என்று நமக்கெல்லாம் தெரிந்ததே. அவன் வீட்டுக்கு போய் அந்த 10வது அதிகாரத்தில் அந்த 44லேருந்து 48 வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் இந்த வார்த்தைகளை. ஆமாம், தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு வசனத்தை திருஷ்டாந்தமாய் போதித்து கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவங்க ஞானஸ்தானம் பெறல, ஆனால் இவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தி சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் பிரமித்தார்கள். 47 அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்று இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அல்லேலூயா. இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், என்ன சொல்லுதுன்னா, இங்கே தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதே, சத்தியத்தை கேட்கும் பொழுதுக்கே அங்கே என்ன செய்கிறாங்க, பெந்தேகோஸ்தே நாளில் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. அநேகர் மனம் திரும்பி என்ன செய்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்று அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே வசனத்தை பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்போ வருது? வசனத்தை கேட்கும் பொழுது மனம் திரும்புதல் வருது. வசனத்தை கேட்கும் பொழுது என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். எங்கே ஆதியில் நம்ம வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வார்த்தை வந்த உடனே எல்லாம் புதிதாய் மாறிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே போல் இயேசுநாதராகிய வார்த்தை இங்கே வந்த உடனே அவர் முழுவதும் விசுவாசித்து கீழ்ப்படுகிறாங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுக்கலைனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை குறித்த வசனத்தை சத்தியத்தை கேட்ட உடனே முழுமையாக என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருன்னு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி இங்கே வசனத்தை கேட்குறாங்க, உடனே கீழ்ப்படுகிறாங்க. அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பற்பல பாஷையின் அடையாளத்தோடு உடனே இறங்கி வருகிறார். பின்பு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது நல்லா கவனித்து பாருங்க, கேட்குறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். அப்புறம் கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். அப்பொழுது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? மனம் பாவத்திற்கென்று மனம் திரும்பி என்ன செய்கிறாங்க? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? நம்ம பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இங்கே வசனத்தை கேட்டு உடனே கீழ்ப்படிந்து இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் ஒரு வாசிக்கலாம். 5வது வசனமும் 8வது வசனமும். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் வருகிறதுக்கு என்ன செய்யுங்க? காத்திருங்கள்னு சொன்னார். யாருக்காக காத்திருக்க சொன்னார்? பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் வர காத்திருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு. அதே மாதிரி 8வது வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க. அந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களிடத்தில் இறங்கி வருவார். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். அப்போது இங்கே யாருக்கு தரப்படுது? அப்போஸ்தலர்களும் மற்ற சீசர்களும் 120 பேர் ஏறக்குறைய 10 நாள் காத்திருந்தாங்க. காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவருக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறதே கிடையாது. அப்போ காத்திருக்கிறவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமே சோத்திரம். இப்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற முடியும், ஏன் நம்மால் பெற முடியல அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இப்படியெல்லாம் நாம் செய்யாதபடி ஒரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்கிறார், இப்படி தேவனுடைய நீதியும் என்ன செய்யும், நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இயேசுநாதர் பூமியில் மனுஷனாக வந்தாலும் தேவனுடைய நீதியை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிறார். கீழ்ப்பொடிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறணுன்னு பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசுநாதர் பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்டு பரிசுத்தாவினால் உருவாகி அவர் பிறந்திருந்தாலும் அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ நாம் நினைக்கிறோம். ஆனால் அவரும் என்ன செய்தார், ஞானஸ்தானம் விட்டு தேவனுடைய நீதியை என்ன செய்தார், நிறைவேற்றும் பொழுது பரிசுத்தாவின் ஒரு புறாவை போல இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம மேலே இறங்கி அபிஷேகம் பெறாதவர்கள் மேலே இறங்கி வருவார்னா நிச்சயமாக இறங்கி வருவார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேலே இறங்கி வந்துட்டு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள உலகத்தின் முடிவு வரைக்கும் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தால் திரும்ப வெளியில் என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆமை சுத்தர். நாம் வேண்டாத காரியங்களை செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அன்றி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள்னு சொல்லியிருக்குது. ஒரு சில வேண்டாத காரியங்களை, பரிசுத்த ஆவியானவர் விரும்பாத காரியங்களை, தேவனுடைய சித்தமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து துக்கப்பட்டு கொண்டிருப்பார். அல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் முடிவெடுப்போம், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம், ஆவியானவர் நடத்துதலுக்கு நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அப்பெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது பரிசுத்த ஆவியானவர் குறித்து பெறுவதை குறித்து நம்ம பார்த்தோம். அதோடு கூட அந்நிய பாசைகளை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம செபிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இப்போது அந்நிய பாசைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அந்நிய பாசனை என்ன அர்த்தம், அயல் மொழின்னு அர்த்தம். அந்நிய பாசைன்னு சொல்லினா அயல் மொழி, அடுத்த மொழி, மற்ற லாங்குவேஜ். நமக்கு அந்நிய மொழி எது, அயல் மொழி எது? கேரளா, மலையாளம் நமக்கு தெரியாது, கன்னடா நமக்கு தெரியாது, ஆந்திரா தெரியாது, அந்த தெலுங்கு நமக்கு தெரிகிறதில்ல, ஹிந்தி நமக்கு தெரியல. நமக்கு தெரியாத மொழியை அயல் மொழி என்று சொல்லுகிறோம். நமக்கு தெரியாத, பேச முடியாத, தெரியாத மொழிகளை அயல் மொழின்னு சொல்லுகிறோம். இங்கே அந்நிய பாசைன்னு சொல்லி மொழிபெயர்த்துட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு அக்கினி பாசை என்று தான் நம்ம மொழிபெயர்க்க வேண்டும். அதுக்கு அக்கினி பாசை, நவமான பாசை, பற்பல பாசை என்று சொல்லி பல விதத்தில் அதற்கு பேர் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போது நிறைய பேர் அந்நிய பாசை பேசுகிறத ஒரு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மாதிரி தாழ்மையாக நினச்சிக்கிறாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ இன்றைக்கி சபைக்குள்ளேயே அந்நிய பாசை பேசுகிறதில்ல. அதற்கு ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்டி தவறாய் புரிந்து கொண்டு எந்த நிலைமையில் யாருக்கு பேசுகிறான்னு தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டு சபையில் அந்நிய பாஷையை பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்நிய பாஷையை என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர் காலத்திலே அந்நிய பாஷை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் எமோஷனலாகி என்ன செய்கிறாங்க, இவங்க வளர்றத அந்நிய பாஷைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பல விதத்தில் பேசுகிறாங்க. அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை குறித்து ஒரு சில காரியங்களை தவறுதலான புரிந்துணர்வை எடுத்து எறிஞ்சிட்டு அந்நிய பாஷையை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 14:2 எப்படியா சொல்லுது, அந்நிய பாஷையை சொல்லும்போது 1 கொரிந்தியர் 14:2 அந்த வசனத்தை, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். யாரோட ரகசியங்களை பேசுகிறானாம்? தேவனோடு ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனோடு கூட, அவன் தூதரோடு கூட அல்ல,
தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். அப்போது அந்நிய பாஷை என்றாலே ஏன் சர்ச்சைக்குள்ளே தான் மாறுது, ஏன் பிரச்சனையாக மாறுதுன்னா, அந்நிய பாஷை பேசாதன்னு சொல்கிறதும் ஒன்று, அப்புறம் தேவனோடு நீ ரகசியம் பேசாதன்னு சொல்கிறதும் ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீ அந்நிய பாஷை பேசாத, அந்நிய பாஷை ஒன்று இல்லை, அந்நிய பாஷை தப்பு, அந்நிய பாஷை ஒரு உளறல் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர்கள் தேவனோடு கூட தேவ ஜனங்களை பேச விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு ரகசியங்களை பேச விடமாட்டுக்காங்க. அல்லேலூயா. அப்போ தேவனோடு ஐக்கியம் கொள்ளணும்னு சொன்னால், நாம் நம்முடைய சொந்த பாஷையில் பேசுகிறத விட அந்நிய பாஷையில், அக்கினி பாஷையில் நாம் பேச 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 தேவனோடு நெருங்கி கிட்டி சேருகிறோம். தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். இம்மைக்குரிய காரியங்களை சுத்துறோம். கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியங்களை, மறைந்திருக்கிற காரியங்களை, நமக்கு கண்ணுக்கு தெரியாத காரியங்களை தேவன் நம்மோடும் நாம் தேவனோடு பேச கொண்டிருக்கிறோம். ரகசியங்களை மைக்கு பிடிச்சோ, ரகசியங்களை 4 பேர் பார்க்கவோ, ரகசியங்களை வெளியரங்கமாக வரல. ஒரு 2 பேருக்குள்ளே தான் பேசுவாங்க, மற்ற யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை, உறவை மேம்படுத்துகிறதாக இது காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர்கள் பாஷைகளையும் பேசினாலும், இப்போ இங்கே சொல்லும் பொழுது நான் மனுஷர் பாஷைகளையும் பேச முடியும், நான் தூதர் பாஷைகளையும் பேச முடியும், நான் அந்நிய பாஷைகள் பேசும் பொழுது மனுஷங்க பாஷைகளையும் பேச முடியும். ஒரு சில ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சில லாங்குவேஜ் அவங்கள அறியாமலே பேசுவாங்களாம், அவங்களுக்கு தெரியாத லாங்குவேஜை பேசுவாங்களாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படித்தான். கிட்டத்தட்ட 16 மொழி பேசுகிற ஜனங்க பெந்தேகோஸ்தே நாளில் கூடி வந்த பொழுது இவங்க அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அங்கே உள்ள ஜனங்க, இவங்க தங்கள் பாஷையில் தேவனை புகழ்கிறாங்களே, இந்த பாஷையே உங்களுக்கு தெரியாதே, எங்கள் பாஷையில், எங்கள் நாட்டு பாஷையில் எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டாங்களாம். ஒரு சில நேரம் நம்ம பரிசுத்தாவில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசும்போது நமக்கு தெரியாத ஒரு நாட்டின் பாஷையை நாம் பேசி கொண்டிருப்போம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி பேசும் பொழுது அதுதான் மனுஷர் பாஷையில் நாம் பேசுகிறோம். ஒரு சில நேரம் அபிஷேகத்தில் இருந்து நாம் பேசும் பொழுது தூதர்களுடைய பாஷையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் பரிசுத்தாவில் நிறைஞ்சு இன்னொரு சில நேரங்களை பேசும்போது தேவனோடு கூட ரகசியங்களை என்ன செய்கிறோம், தேவனுடைய பற்பல பாஷைகளை பேசுகிறோம், நவமான பாஷைகளை பேசுகிறோம், அக்கினி பாஷைகள், இப்படி பலவிதமான விதங்களில் நாம் பரிசுத்தாவில் நிறைஞ்சு பேசும் பொழுது இப்படி பல விதங்களில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், சூத்திரம். அப்போது தேவனோட ஐக்கியத்தையும், தேவனோட உறவையும், தேவனோட ரகசியத்தையும் நம்ம பேசும்படிக்கு அந்நிய பாஷையில் செபிக்க வேண்டும். அது தவறோ குற்றமோ கிடையாது. கட்டாயமாக அவசியமாக நாம் தேவனிடத்தில் அதிகமாக பேச வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், சூத்திரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8லிருந்து 10 வசனத்தை குறித்து வைத்துக்குங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8லிருந்து 10 வரைக்கும் குறிச்சுக்குங்க. மொத்தம் 9 வரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த 9 வரங்களில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த மற்ற 8 வரங்களையும் பாருங்களேன். 8 வரங்களும் நம்மை மனுஷர்களோடு இணைக்கும். அல்லேலூயா. பாருங்கள், முதல் வரம் என்ன வரம்னு வாசிங்க. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இப்போது ஆவியினாலே என்ன செய்கிறேன், ஞானத்தை போதிக்கிறேன், அதாவது வசனத்தை போதிக்கிறேன். அது நான் இன்னொரு மனிதர்களுக்கு என்ன செய்கிறேன், வசனத்தை போதிக்கிறேன். அடுத்தது வாசிங்களேன். அறிவு உணர்த்துகிற, புத்தியை புகட்டுகிற வசனத்தை போதிக்கிறேன். வாசிங்க. குணமாக்குது, விசுவாசத்தை உண்டாக்குது, அறிவை உணர்த்துகிற வசனம் போதிக்கப்படுது, அப்புறம் ஞானத்தை போதிக்க வசனமும் அங்கே போதிக்கப்படுது, உணர்த்தங்களுக்கு குணமாக்கப்படுது அந்த வரத்தை, அந்த ஆவியினாலே. வேறொருவங்களுக்கு அற்புதங்களை செய்து மற்றவங்களுக்கு குணமாக்குறோம், மற்றவங்களுக்கு அற்புதங்களை வாங்கி கொடுக்குறோம். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன ஆவி நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் கத்தர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார், கத்தர் உனக்கு சுகவாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார், கத்தர் மகிமையானது, ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் மற்ற மனிதர்களுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம்.
வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறிந்து இது என்ன ஆவி, இது நல்ல ஆவி, இது பரிசுத்த ஆவி, இது அசுத்த ஆவி, இது மாய்மாலத்தின் ஆவின்னு ஆவிகளை பகுத்தறிந்து நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மற்றவர்களுக்கு இனம் கண்டு கொண்டு சொல்லிக் கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். இப்போ பார்த்தீங்கன்னா பற்பல பாஷைகளை பேசுறது இது யாருக்காகவும்? நான் அந்நிய பாஷையில் பேசுறது உங்களுக்கு ஊழியம் செய்கிறது அர்த்தமா? சொல்லுங்க. நான் பற்பல பாஷை பேசுறது உங்களுக்கு ஊழியம் செய்கிறது அர்த்தமா? கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கும் தேவனுக்குள்ள உள்ள உறவாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போது 9 வரங்களில் பிரதானமான வரம், என்னையும் தேவனையும் ஒன்றாக இணைக்கிற வரம் எது? பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். அல்லேலூயா. இது தேவனோடு ஐக்கியப்படுத்துது. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 14 சொல்லும் பொழுது பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கே, அதாவது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் அந்நிய பாஷை பேசுகிறவன் நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அதிகமாக அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய ஆவியில் நிறைஞ்சு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் பேச 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 உங்கள் பக்தி விருத்தி அடையும். தேவனோடு உங்களை ஐக்கியப்படுத்தும், தேவனோடு ரகசியங்களை பேச வைக்கும் இந்த அந்நிய பாஷையானது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் நாம் பேசும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா ஜெபிக்கிறோம். ஆவியில் ஜெபிக்கும்படி அந்நிய பாஷை பேச வேண்டும், ஆவியில் ஆராதிக்கும்படி அந்நிய பாஷை பேச வேண்டும். இதற்கெல்லாம் வசனங்கள் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். யூதா 20வது வசனத்தை வாசிக்கலாம். யூதாவில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. யூதா 20 ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். நீங்களும் பிரியமானவர்களே விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஏனோ தானனும் நம்முடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம அறிவில் இருக்கிறது, நம்ம மூளையில் இருக்கிறது சொல்லி அல்ல, பரிசுத்த ஆவிக்குள் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படித்தான் வேத வசனம் சொல்லுது. அந்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ரோமர் 8:26 சொல்லும் பொழுது, ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு நாம் ஏற்றபடி நமக்கு விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் பண்ண, ஜெபம் பண்ண நமக்கு தெரியல, அறியாமல் இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்யும்போது நமக்காக அவர் வேண்டுதல் செய்வார். நமக்கு என்ன ஜெபம் பண்ணுறது, ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியலையா? அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் சொந்த பாசையில், உங்கள் சொந்த பேச்சில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சொந்த காரியத்தை சொல்லி அரை மணி நேரத்துக்கு மேலே உங்களால் ஜெபம் பண்ண முடியல. இதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை பேசி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 6 மணி நேரம் பேசுகிறவங்க எனக்கு தெரியும், 10 மணி நேரம் பேசுகிறவங்க எனக்கு தெரியும், 13 மணி நேரம் பேசினவர்களை குறித்த சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு நாளிலே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஊழியர்களை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அவர்கள் முழுக்க ஆவியானவர் பலத்தில், ஆவியானவரே அவர்களுக்குள் இருந்து ஜெபம் பண்ணுகிறபடியினால பல மணி நேரங்கள் அவர்களால் தொடர்ந்து ஜெபிக்க முடியுது, தினமும் ஜெபிக்க முடியுது. நாம் மாம்சத்தில் ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:45 அந்நிய பாஷையில் பேசி தேவனை புகழ்ந்தார்களாம், அதாவது ஆராதித்தார்களாம். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். 1 கொரிந்தியர் 14:15 வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 14:15 நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் ஆராதிப்பேன், கருத்தோடும் ஆராதிப்பேன். அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தாவியில் நிறைஞ்சு ஆராதிக்க முடியும், பரிசுத்தாவியில் நிறைஞ்சு என்ன செய்ய முடியும்? அந்நிய பாஷையில் ஜெபிக்க முடியும், அந்நிய பாஷையில் ஆராதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சோத்திரம். அப்போது நம்ம அந்நிய பாஷை ஏன் பிசாசா நம்ம தடை பண்ணுகிறோம்? ஒன்று வேண்டாம், உங்களுக்கு எளிமையில் புரிஞ்சுக்கிறபடி சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்களேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஆட்டாமடிக்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். நீங்கள் அமைதியாக அந்நிய பாஷை பேசினா கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பொறுக்காது, உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, தினமும் நாங்கள் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சபையில் ஜெபம் பண்ணுவோம்.
ஒரு சிலராக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் இல்லாமல் அமைதியாக அந்நிய பாஷையில பேசி 3 மணி நேரம் தினமும் ஜெபம் பண்ணோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எந்த சத்தமும் இல்லை, எந்த டிஸ்டர்பும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது, பகையும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன இயேசுவை அறியாதவங்க என்ன செய்தாங்களாம், வந்து சண்டைக்கு வந்தாங்களாம். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களா டெய்லியும் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எப்படி உங்களுக்கு நாங்கள் தான் அமைதியை ஜெபம் பண்ணுறோம்? இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அறியாதவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஸ்பிரிட் என்ன செய்யுமா, வந்து சண்டை போடுமா. நீங்கள் இங்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா தினமும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஜெபம் பண்ண அமைதியாக வெளியில் கூட சத்தம் கேட்காம ஜெபம் பண்ணின பொழுதும் எலும்பி வந்து பிரச்சனை பண்ணினார்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணால் யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு, சாத்தானுக்கு ஒரு நாளும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி உங்களை ஜெபம் பண்ணவே ஒரு நாள் விட மாட்டான். ஏன்னு கேட்டால் இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்னா பிசாசு துரத்துறது சரிங்க. என் நாமத்தினாலே பிசாசு துரத்துவங்கன்னு சொல்லிட்டு அடுத்து எதை சொல்கிறாரு? நவமான பாசை எதுக்கு பேசணும்? பிசாசு துரத்துறாங்க, ஓகே. நவமான பாசைக்கு இங்கே என்னங்க அர்த்தம்? அடுத்து வாசிங்களேன். சர்ப்பங்களே, அதை சர்ப்பத்தின் வல்லமைகளை, சாத்தானின் மறைந்திருக்கும் வல்லமைகளை, அதிகாரங்களை அவங்க நிர்மூலமாக்குவாங்க, எடுத்து நிர்மூலம் பண்ணுவாங்க. என்னது மரணத்தின் வல்லமைகள் எதுவுமே அவங்களை ஆட்கொள்ளவே முடியாது, சேதப்படுத்தவே படுத்தாது. வியாதிஸ்தர் மேலே என்ன செய்வாங்க? வியாதிக்காரங்க மேலே கை வைப்பாங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிச்சுங்க. இங்கே சொல்லும்போது பிசாசு துரத்துவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது எதுக்கு வர்றாரு? அந்நிய பாசைக்கு வர்றாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசை துரத்துவாங்க எப்படி? அந்நிய பாசை பேசி, அக்கினி பாசையில் நிரம்பி, பற்பல பாசைகளை பேசி, நவமான பாசைகளை பேசி, பரிசுத்த ஆவியானவரின் பாசையை பேசி பிசாசுகள் என்ன செய்வாங்க? துரத்துவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? சர்ப்பங்களை, மறைந்திருக்கிற கண்ணுக்கு தெரியாத பதுங்கி இருக்கிற பிசாசின் வல்லமையிலலாம் மறைஞ்சிருக்கிறதுல வெளியரங்கமாக்கி அவர்கள் என்ன செய்வாங்க? நிர்மூலமாக்குவாங்க. அடுத்து இந்த சர்ப்பம், சாத்தான் மரணத்தின் வல்லமைகளை, சாபத்தின் வல்லமைகளை, வியாதியின் வல்லமையை கொண்டு வரும். அதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. வியாதியும் என்ன செய்வாங்க? அது வியாதியின் வல்லமை அழித்து சுகத்தை கொடுப்பாங்க, சொசம் அடைய செய்வாங்களாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மையம் என்னதான்? நவமான பாசைகள் என்ன செய்வாங்களாம்? பேசுவாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசை துரத்தட்டும், சர்ப்பங்களை எடுக்கணும், வியாதியை சுகமாக்கணும், சாவுக்கு ஏதுவான எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணணும்னு சொன்னால் நவமான பாசையில், அந்நிய பாசையில் ஜெபிக்கணும். அப்போ நான் இப்போ சொல்லும்போது, நான் உங்கள் எல்லாரை விட அதிகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். அப்படி அவர் அந்நிய பாசையில் அதிகமாய் பேசினார். அவர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை ஒரு தீவில், மெலித்தா தீவில் போன உடனே என்ன செஞ்சிச்சு? ஒரு பாம்பு, ஒரு கொடூரமான பாம்பு அவரை கடிச்சிச்சு. கடித்த உடனே வீக்கம் வந்து உடனே செத்துருவார்னு நினச்சாங்க. கடலுக்கு தப்பி, சமுத்திரத்துக்கு தப்பி இவன் தப்பி ஓடியாந்தாலும் சாவு இவனை உடலை. இங்கே வந்து அவனை என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிருச்சு. பாம்பு ஒடியில் பிடிச்சிருச்சு. இவன் என்ன செய்ய போகிறான்? வீக்கம் கண்டு உடனே சாக போகிறான். நாங்கள் அவன் அந்த பாம்பை உதறி, அப்போ சொன்ன பவுலடிகளார் என்ன செய்ய? பாம்பை உதறி தீயில் போட்டு அவராட்டு உட்காந்தாரு. மயக்கும் வரலை, விஷமும் ஏறலை, அவர் விழுந்து சாகவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்? வீக்கம் கூட வரலை. இதை பார்த்தோன்னே இவன் சாதாரண மனுஷன் கிடையாது, இவன் தேவ தூதன், இவன் தேவன், இவன் கடவுளை போன்றவன் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை அற்பமாய் ஏளனமாய் பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க, இவன் தேவனுடைய மனுஷன், இவன் கிறிஸ்துவன் மனுஷன், இவன் தேவ ஆவியை பெற்றவன், இவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், இவனுக்குள்ள கடவுள் இருக்கிறார், இவனுக்குள்ள ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இவனை சாவு கூட பயப்படுது, இவனை வியாதி கூட இவனை பார்த்து பயப்படுது, இவனை பார்த்து பிசாசு அலறி அடித்து ஓடுது, இவனை பார்த்து எல்லா வல்லமைகளும் அலறி ஓடுது, கொள்ளை நோயும் பதறி ஓடுது. காரணம், இவன்
தேவனுடைய மனிதன், இவன் கிறிஸ்துவனுடைய மனிதன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, சோத்திரம். அப்படி நீங்கள் பேச 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 பிசாசு என்ன செய்யும்? உங்களை விட்டு அலறி கொண்டு ஓடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் மறைந்திருக்கிற வல்லமைகளும் இன்றோடு அது அழிந்து ஒளிந்து போகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? உங்கள் கண்ணுக்கு மறைவாக எது ஒளிந்திருக்க முடியாது. பிசாசின் தந்திரம் இனி ஒரு நாள் எடுபடாது. அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பினாலே யாருக்கும் பிடிக்காது. இயேசு அறியாத ஜனங்களுக்கு பிசாசுக்கு பிடிக்காது. அதனால் இயேசு அறியாத ஜனங்களை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சில ஸ்தாபனங்கள், ஒரு சில ஐக்கியங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பார்த்துருக்கீங்களா? நான் பேர் சொல்லலை, என்ன சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஒரு சிலது அந்நிய பாஷை பேசாமல் அபிஷேகத்தை நிறையாமல் இருக்க ஒரு சில ஸ்தாபனங்களோ சபைகளோ மற்ற இதுகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, வராது. வருதுங்களா? வராது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசுகிற சபைக்கும் குடும்பத்துக்கும் மனிதர்களுக்கும் பிரச்சனை வரும். ஆமாவா இல்லையா? அல்லையே சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னால் பிசாசுக்கு முற்றிலும் பிடிக்கவே அவங்கள பார்த்தாலே பிசாசு என்ன செய்வான்? பயப்படுவான். ஏன்? ஒருத்தங்க நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே ஒரு நாய் வள்ளுன்னு குலைக்கணும். என்ன அர்த்தம்? உங்களை பார்த்து அந்த நாய் என்ன செஞ்சிச்சுன்னு அர்த்தம்? பயப்படுதுன்னு அர்த்தம். பயந்ததுனால தான் அந்த பயத்தில் என்ன செய்யுது? அது குலைக்குது. பிசாசு ஏன் உங்களை பார்த்து நெருக்கிறான்? உங்களை பார்த்து பயங்கரமாக பயமுறுத்துறான காரணம் என்ன? இந்த நாய் பயமுறுத்துது. ஏன்னா இது பயப்படுறதுனால பயமுறுத்துது, லொல்லுன்னு குலைக்குது. அவர் பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுறதுனால என்ன செய்ய? பயமுறுத்த பார்க்குறான். அப்போ தான் பயமுறுத்த பார்க்குறான். அல்லையே சொல்லுங்களேன். ஆனால் நமக்கு பயமுள்ள ஆவி இல்லை, பலமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு அந்நிய பாசையில், அக்கினி பாசையில், நவமான பாசையில், பற்பல பாசையில் தொடர்ந்து பேசுவோம். சாத்தானுடைய ராஜ்யங்களை முற்றிலும் அழித்தெறிவோம். தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் ஸ்தாபிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்தை வல்லமையை, மரணமும் ஜீவனும் ஆவின் அதிகாரத்தில் இருக்குது. அந்த ஜீவனுள்ள வல்லமையை எடுத்து தேசத்தை ஜீவனுள்ள தேசமாய் மாற்றுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மரணத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமை, வியாதியின் வல்லமையில், கட்டுகளின் வல்லமையில், இல்லை பொல்லாத வல்லமைகளை நாம் ஜெயிக்க அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆவியானவர் துணையோடு வாக்கு கடங்கா பெருமச்சோடு அக்கினி பாசையில் பேசுவோம். தேவன் ஜெயமுள்ள ஒரு மகா பெரிய ஒரு வெற்றியை எழுப்பதிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய பட்டணத்தில் நம்மை கொண்டு கட்டளிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.